வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ரத்னா ஜெய்சங்கர், அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து. சரிங்களா? நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம போடுற நல்ல வீடியோக்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். சரிங்களா? சரி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்காரங்கிட்டையும் ஒவ்வொரு குணம் இருக்கு இல்லையா? அதில் வெளியே தெரியாத குணம், ஆனால் இவங்கள எப்படி அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய சில குணங்கள். சரிங்களா? ஒவ்வொரு ராசியாக பார்க்குறோம். 12 ராசிகள். ஓகே. மேச ராசிக்காரங்க முன்கோபி மாதிரி தெரியும், பெரிய முன்கோபம் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஆனால் ஒரு 2 வார்த்தை அன்பாக பேசினா போதும், அவங்கள ஈஸியாக ஏமாற்றிடலாம். சரிங்களா? ரிஷப ராசிக்காரங்க அமைதியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் சுற்றி என்ன நடக்குதுங்கிறத கல்லுக்கு மாதிரி கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரியா? மிதுன ராசிக்காரங்க பேசுறதெல்லாம் ரொம்ப விவரமாக பேசுவாங்க, ஆனால் விஷயம் இருக்காது. அவங்க ஒரு முடிவு எடுக்கணும்னா ரொம்ப குழம்பி போயிடுவாங்க. கடகராசிக்காரங்க என்னடா பார்க்க சாது மாதிரி இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைப்போம், ஆனால் அவங்க அமைதிக்கு பின்னாடி ஒரு பெரிய குரூரமே இருக்கும். தான் குடும்பத்துக்கு ஒன்று அப்படின்னா சரி, விஸ்வரூபம் எடுத்து ஏறி அடிப்பாங்க கடகராசி. சிம்ம ராசிக்காரங்க வெளியே கெத்தாக பார்க்க சிங்க மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஏதாவது ஒரு முக்கியமான பிரச்சனை, ஒரு சங்கடம் அப்படின்னா மனசு உடைஞ்சு போய் தனிமையில் யாருக்கும் தெரியாமல் மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. சரிங்களா? கன்னிராசிக்காரங்க பார்க்க பெர்ஃபெக்டாக சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இவங்ககிட்டையும் யாருக்குமே தெரியாத சோம்பேறித்தனம் நிறைய இருக்கும். துலாம் ராசிக்காரங்க அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இவங்க சண்டைனா பயப்படுவாங்க. சரிங்களா? ஆனால் இவங்களுக்கு மற்றவங்க சண்டை போடுறத வேடிக்கை பார்க்குறதுல ரொம்ப இஷ்டம். அடுத்தவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப ஆனந்தம். சரிங்களா? அந்த மாதிரி இருப்பாங்க. விருச்சிகம் ரொம்ப கோபக்காரங்க, பழி வாங்குறதுல கில்லாடியே நம்ம நினைப்போம் இல்லையா? ஆனால் இவங்க உண்மையில் அன்புக்கு ஏங்கக்கூடிய குழந்தை. தனுசு ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இவங்க ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி, எப்பயும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய சோகமும் இருக்கும். எவ்வளோ பெரிய சோகம் இருந்தாலும் அதை சிரிப்பாலேயே மறைப்பாங்க. மகரத்துக்காரங்க இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இவங்க ஆளே என்னடா ஒன்றுமே பேசவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினைப்பான். ஆனால் சமயத்துக்கு இவங்க அடிக்கிற கவுண்டர் காமெடி இருக்கு பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்கும். சரிங்களா? கும்பராசிக்காரங்க இவங்க எப்படின்னா, இவங்க மற்றவர்களுடைய அன்புக்கு, அதாவது இவங்க எதையுமே வெளிக்காட்ட மாட்டாங்க. சரிங்களா? ஆனால் ஏதாவது ஒன்றுன்னா இவங்க மற்றவங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா விட்டு கொடுக்க மாட்டாங்க கும்பராசிக்காரங்க. சரிங்களா? மீன ராசிக்காரங்க இவங்க எப்பயுமே அமைதியாக ஒரு வெகுளி மாதிரி இருப்பாங்க. ஆனால் தன்னுடைய குடும்பத்தாருக்கு எல்லாருக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. மீனராசிக்காரங்க தன்னுடைய குடும்பத்தினருக்கு ரொம்ப 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 சப்போர்ட்டாக இருப்பாங்க. சரிங்களா?